பல பேர் சாயப்பாவை வணங்குறதா நினைச்சு சாயப்பா உருவத்தில் இருக்கும் சாத்தானை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பதிவு. கவனமாக கேளுங்க. நீங்கள் தேடினது ஏதாவது கிடைச்சிருக்கா? பணத்தை தேடுனீங்க, கிடைச்சிதா? சாயப்பாவை தேடினீங்க, அவர் கிடைச்சிருந்தாருன்னா உங்கள் துன்பத்தை தீர்த்திருப்பார். ஸோ துன்பம் தீரல. நீங்கள் சாயப்பாவை தேடுனீங்களா? தேடலையா? நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் தேடினாலும் அவர் உங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு கிடைக்காததுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேடவே வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்த நோக்கி எல்லாமே வரும். இதை மட்டும் நிறுத்தாமல் எதுவுமே இங்கே நடக்காது. உங்கள் வாழ்க்கையை அழிக்க வந்ததே இந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் மட்டுமே. இந்த பதிவை கேட்கும்போது அவர் என்னிடம் நிச்சயமாக வருவார் அப்படின்ற உறுதியோடு நீங்கள் கேளுங்க. அதுக்கு உண்டான பதில் ஏதோ ஒரு சத்தத்தின் மூலமாக இல்லை ஏதோ ஒரு வழியின் மூலமாக அவருடைய வருகையை உங்கள் முன்ன கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். பல நல்ல விஷயங்களும் இந்த பதிவில் இருக்குது. நீங்கள் எல்லோருடுமே சாயப்பாவோட குழந்தைங்க. உங்கள் எண்ணங்கள் சிலருக்கு சுத்தமாக இருக்குது, பலருக்கு எண்ணங்கள் சரியில்லை. அதை நான் பல பேர் மூலமாக நான் பார்த்துருக்கேன். அந்த எண்ணத்தை சுத்தப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காது. கடவுள் கொடுத்த வாய்ப்பை மறுபடியும் பயன்படுத்தி எண்ணங்களை புனிதமாக்க முயற்சி பண்ணுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, எங்கெல்லாம் சாயப்பா தன்னுடைய பக்தர்களோட நெஞ்சில், தன்னுடைய அன்பு குழந்தைங்களோட நெஞ்சில் குடியிருக்கிறாரோ அங்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான கர்ம வினைகளும் வருவது இல்லை. அவர் நம்முடைய நெஞ்சிலே குடியிருக்கக்கூடியவராக இருக்கணும். அவர் அவ்வளோ சீக்கிரம் அங்கே குடியேறிடுவாரா? குடியேற வைக்கணும். அதாவது நாம் பல விஷயத்தை தேடி போகிறோம். தேடி போகிற விஷயங்கள் கிடைக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் தேடின விஷயங்கள் எத்தனை கிடைச்சிருக்குது, தேடாத விஷயங்கள் எத்தனை கிடைச்சிருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. தேடினது எல்லாம் கிடைக்கிறது இல்லை, தேடினது எல்லாம் கிடைப்பது இல்லை. நீங்கள் ஒரு சந்தோஷத்தை தேடினீங்க, கிடைச்சிதா? பணத்தை தேடினீங்க, கிடைச்சிதா? ஆரோக்கியத்தை தேடினீங்க, கிடைச்சிதா? கிடைக்காது. சாய்பாவை தேடினீங்க, கிடைச்சாரா? கிடைக்கல. கோயிலுக்கு போகிறதால சாயப்பா கிடைச்சிட்டாருன்னு நாம் நினைக்கிறோம். அப்போ கிடைச்சவர் எப்படி உங்களுக்கு எதிராக செயல்படுவார்? எப்படி உங்களோட கஷ்டங்களை பார்ப்பார்? கஷ்டங்களை ஏன் துடைக்காமல் இருக்கிறாரு? அப்போ தேடினது கிடைக்கல, தேடாதது கிடைச்சிருக்குது. அப்போ தேடினது தான் நமக்கு தேவை.
அதுவும் முக்கியமாக இருக்குது. தேடாதது கிடைச்சிருக்குது. ஆனால் அந்த தேடாதது கிடைச்சதால அதை நாம் நெஞ்சில் சுமந்ததால் அது பிரச்சனைகளாக மாறிச்சு. தேடாத பேராசை மனசுக்குள்ளே புகுந்துருந்தது. வீணா போன கோபம் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆணவம் வருது, அகங்காரம் வருது. யாருமே இதை விரும்பலை. ஆனால் ஏன் வருது? அப்போ தேடாததும் நமக்கு கிடைக்குது. ஆனால் அந்த தேடாதது 90% நம்ம வாழ்க்கைக்கு தேவை இல்லாதது. ஆனால் தேடினது எதுவுமே நமக்கு கிடைக்கல. இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நிறைய உங்களுக்கு உதாரணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கிடைக்காம போகுமா? இது பெரிய கேள்வி. நிறைய பேர் தேடுறாங்க, கிடைக்கல, சரி நமக்கு அவ்வளோதான், நமக்கு இனி ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என் லைஃப்பில் பல விஷயத்தை நான் சொல்கிறேன். தேடி தேடி டயர்டானது தான் மிச்சம். ஆனால் தேடாதது நிறைய கிடைச்சிது. அத்தனையும் என் வாழ்க்கையை அழிக்க வந்த விஷம். ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி பெனாயில குடிச்சிட முடியுமா? இல்லை ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி விஷத்தை குடிக்க முடியுமா? அப்போது நிறைய விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணுறேன். அதில் பல விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா கஷ்டமோ தரித்திரமோ நம்ம கூட இருக்கும்போது நிறைய விஷயம் புரியும். நம்மளை சுற்றி 20 பேர் 30 பேர் இருப்பாங்க, உனக்கு ஏதாவதுன்னா தாங்கிக்க முடியாதுன்னு. ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலேயே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. புரியுதா? அதாவது அதுக்கும் ஒரு டைலாக் கொடுப்பாங்க. நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் எப்படின்னு. ஸோ ஆபத்து காலத்தில் யார் உங்கள் கூடவே இருந்து நிற்கிறானோ அவன்தான் உண்மையானவன். அப்படிப்பட்டவனை தேட வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையில். அப்போ நிறைய விஷயங்கள் எப்போ புரியுது? கஷ்டத்துலேயோ தரித்திரத்துலேயும் துன்பத்துலேயும் இருக்கும்போது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அதன் கூட ஒரு புரிதலையும் கொடுத்து வச்சுருக்காருன்னா எதுக்காக? காரணம் இல்லாமல் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரல. காரணம் இல்லாமல் நீங்கள் சிரிக்கவும் இல்லை. காரணமே இல்லாமல் சிரிச்சிங்கன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வீடு இல்லை, ஹாஸ்பிட்டல். அப்போ காரணமே இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்கலை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம். காலில் முள்ளு குத்துச்சுன்னா கண்ணு கலங்குது. காலுக்கும் கண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி நம்மளுடைய எல்லா விஷயமும் சிலது நம்ம நேரடியாக பாதிக்கப்பட்டு இருக்கோம், சிலது நேரடியாக பாதிக்காமலே நமக்கு ஒரு விதமான துன்பமும் இருக்குது. இதை மாற்றுவதற்கு பல வழிகள் இங்கே இருக்குது. அந்த ஒரு வழிகளையும் நீங்கள் ஒவ்வொரு தினமும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம கொடுக்கலாம். ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம கொடுக்கலாம். அப்போது கடவுள் என்னுடைய விருப்பத்தின்படி வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது அவரை கோயிலில் போயிட்டு நான் தினமும் சந்திச்சா வந்துடுவாரா? வரமாட்டார். அப்போ எப்படி வருவார்? அவரை வர வைப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன? இந்த விஷயம் எத்தனை பேருக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குதுன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நாள் அன்பேசாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்ற மனுஷனோட கம்பேர் பண்ணும்போது அவனோட 1-2 விஷயத்தில் நம்ம வித்தியாசப்பட்டு இருக்கோம். முழுசாக வித்தியாசப்படுறோமோ இல்லையோ, 1-2 விஷயத்தில். அடுத்தவன் அழுதா நம்ம கண்ணீர் அவனை துடைக்குது. அவன் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ நண்பனோ எதிரியோ. ஸோ அந்த இடத்துக்கு நாம் வந்துட்டோம். அந்த இடத்துக்கு நம்ம சேர்ந்துட்டோம். இதில் வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம்.
அப்போது கடவுள் என்னுடைய இதயத்தில் வந்து உட்காரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அதை செஞ்சிட்டா அவரை உட்கார வச்சிடலாம். பணத்தை தேடி ஓடுனா பணம் கிடைச்சிடுமா? பணம் ஓடும். அந்த மாதிரி போட்டி போட்டு ஓட முடியாது. அப்போ பணத்தை எப்படி நம்மக்கிட்ட பெற வைக்க முடியும்? அந்த சூட்சமாக தெரிஞ்சிச்சுன்னா பணம் உங்கள் கையில். நோய் இப்படி இருக்கே, நோய் தீரணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலு அங்கே இங்கே ஓடுறோம். ஆனால் தீரல. எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸாக இருந்தாலும் நோய் தீரல. ஏன் தீராதா? தீராத வியாதியா? தீராத வியாதி கூட தீர்க்க முடியுமே. ஏன் அந்த நம்பிக்கை வரல? இப்போயே சொல்கிறேனே, எல்லாமே உங்களால் முடியும். முடியாது அப்படின்ற வார்த்தையே இங்கே இல்லை. முடியாதுன்ற வார்த்தையே இல்லை. முடியாதுன்ற வார்த்தை ஒரு வீணா போனவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. வாழ்க்கையை பார்த்து பயந்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. வாழ்க்கையை பார்த்து அஞ்சு நடுங்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தை முடியாதுன்ற வார்த்தை. நாம் சொல்லலாமா? நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாம் வாழ்க்கையில் இப்போ எதிர்நீச்சல் போட்டுகிட்டே இருக்கோம். அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நீச்சல் போடுறீங்க. நான் உங்களை வந்து கூல் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து உங்களை வந்து பெருசாக மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காகவோ நான் சொல்லலை. ரியலாகவே சொல்கிறேன். உங்கள் மனசில் இருந்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதிர்நீச்சல் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ எதிர்நீச்சல் அடிக்கிறவங்க அத்தனை பேரும் முயற்சிகளை எடுக்கிறாங்க. முடியாதுன்னு ஒதுங்குறவங்க அன்பே சாயில நிச்சயமாக இடம் பெற முடியாது. ஸோ ஒதுங்கி இருக்கிறவங்க இருக்கலாம், எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. 10 பேர் ஒதுங்கலாம், 20 பேர் வரலாம், இல்லை 20 பேர் ஒதுங்கலாம், 5 பேர் வரலாம். அது கடவுளுடைய விருப்பம், சில பேருடைய முயற்சி. இது எல்லாமே பொறுத்து. எத்தனையோ கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அந்த கமெண்ட்ஸ் மூலமாக நம்ம நிறைய படிக்கிறோம். முடியுன்ற வார்த்தைகள் இங்கே ஏராளமாக இருக்குது. முடியாதுன்ற வார்த்தைகளே எதுவுமே இல்லை. இன்னும் பலத்த சந்தேகங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆடியோ பதிவாக வருது. ஸோ எல்லாத்தையுமே இங்கே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரே விஷயந்தான், எதையும் தேடி போகாதீங்க. கடவுளை தேடி போகாதீங்க, அன்பை தேடி போகாதீங்க, சந்தோஷத்தை தேடி போகாதீங்க, நிம்மதியை தேடி போகாதீங்க, பணத்தை தேடி போகாதீங்க, உறவுகளை தேடி கூட போகாதீங்க. எல்லாமே வர வைக்கக்கூடிய மேக்னெட் பவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மேக்னெட்டிக் பவர் நம்மக்கிட்ட இருக்குது. மீனை எதை போட்டால் பிடிக்க முடியும்? வலை போட்டால் பிடிக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கரெக்டாக கச்சிதமாக செஞ்சோன்னா எல்லாமே சரியாக பிடிக்க முடியும். சாயப்பாவை நிச்சயமாக நம்மளால் எடுத்துக்க முடியும், நம்மக்கிட்ட வர வைக்க முடியும். நான் சொல்கிறபடி செஞ்சீங்கன்னா உங்கள் முயற்சிகள் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக பலன்கள் கிடைக்கும். ஆனால் அதை செய்ய நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் இங்கே நல்லபடியாக நடக்கும். எல்லா விஷயமும் விட்டு போனவரை கூட உங்களால் திருப்பி வரவழைக்க முடியும். மாந்திரிகம் அது இது இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்றைக்குமே சொல்ல மாட்டோம். அது நமக்கு அலர்ஜி. எல்லாமே நேர்மையான வழியில் நடக்குது. ஸ்லோவாக தான் நடக்கும், ஆனால் பட் நடக்காமல் போகாது. 10 நாளில் நடக்கணும், 20 நாளில் நடக்கணும்னு அந்த கால்குலேஷன் மைண்டில் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கால்குலேஷன் என்ன திரும்ப நடக்கும்? பெரிய பூஜ்ஜியம் கிடைக்கும். அந்த பூஜ்ஜியத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ எல்லாமே அப்பட்டமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், நடக்கும். ஆனால் ஸ்லோவாக நடக்கும். எதெல்லாம் உங்களுக்கு லேட்டாக நடக்குதோ அது உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கும். எதெல்லாம் வேகமாக நடக்குதோ அது சும்மா ஒரு மாயை, வந்துட்டு உடனே போயிடும். இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி அந்த பக்கம் எடுக்கிற மாதிரி. ஆனால் கடவுள் எப்படி விருப்பப்படுறாருன்னா, கொடுத்தா மறுபடியும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்து எடுக்கணுமா, இல்லை கொடுத்ததாகவே இருக்கட்டுமா?
கமெண்ட் பண்ணுங்க. அப்போ என்ன மாதிரியான மேஜிக்ஸ் இங்கே இருக்குது, என்ன லாஜிக் இருக்குது, என்ன மேஜிக் இருக்குது? ஸோ என்ன மாதிரியான மனநிலையை கொண்டு வரணும், அதனுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவில் இருக்கணும், எதிர்பார்க்கலாமா வேண்டாமா, எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறது சரியா தவறா, எல்லாத்துக்குமே இந்த பதிவில் பதில்கள் இருக்குது. நீங்கள் உறுதியான மனநிலையில் கேட்டா சட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க கூடாது, நான் சொல்லவும் கூடாது. ஏன்னா பல உண்மைகளை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து அதில் இருந்து பிரித்து எடுக்கிறது தான் நமக்கு வேலையே. இல்லை நான் ரொம்ப அவசரமாக இருக்கேன், எனக்கு டக்குன்னு சொல்லுங்கன்னா அது உடனே சொல்லி உடனே போயிடும். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அனுபவித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது தான் அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது, அதனுடைய உறுதி எப்படிப்பட்டது, அதனுடைய வெற்றி எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வர முடியும். ஒன்ஸ் நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த முடிவை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. பல பேரோட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் சாயப்பா. இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மனநிலையும் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கமெண்ட் பண்ணுறீங்களா? எத்தனை பேரோட மனநிலையை சாயப்பா அன்பே சாய் மூலமாக மாற்றிருக்காருன்றதையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் உண்மையான பக்தியோட தூய்மையான உள்ளத்தோட கடவுளை நெருங்குறாங்களோ அவர்களை என்றென்றைக்கும் அவர் மறுதளிக்க மாட்டார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். பாயிண்டே இந்த பாயிண்ட் தான். நல்ல உள்ளத்தோட தூய உள்ளத்தோட அவரை நெருங்கணும், நம்பிக்கையோட நெருங்கணும், அன்போட நெருங்கணும், அவர் மேலே பாசத்தோட இருக்கணும், உயிருக்கு உயிராக நினைக்கணும். அவர் ஒரு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே சாயப்பா அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை எந்த ஜென்மத்திலையும், இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மத்திலையும் விட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஜென்மத்திலையும் விட மாட்டார். நான் சொன்னேன் இல்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இதுதான் இந்த ஒன்று தான் நான் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கேன். பொறுமையாக இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டாலும் வெற்றி உறுதின்ற ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்துங்க. யாரை பற்றியும் கவலை வேண்டாம். என் வாழ்க்கையை இவன் அழிப்பான், அவன் பொறாமப்படுவான், யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தான் மூக்கு உடையுமே தவிர உங்கள் வாழ்க்கை நேராக தான் இருக்கும். அவங்க நேரடியாக போனாவே மோதிப்பாங்க. நீங்கள் எத்தனை வளைவு நெளிவில் போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு செய்தாரம் கூட ஆகாது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒவ்வொன்றா நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இல்லை இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய உண்மைகள், அர்த்தங்கள், இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சு வார்த்தைக்காக எதையுமே சொல்லலை. என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் சொல்கிறது என் வேலை. இல்லாததை சொல்கிறதோ இல்லை இருந்தாலும் இருக்குன்னு சந்தேகத்தோடு சொல்கிறதோ இங்கே எதுவுமே இல்லை. 100% உண்மைகளை மட்டும் இங்கே பேசுகிறோம், அந்த அனுபவத்தை மட்டும் பேசுகிறோம். சாயப்பாவை நெருங்குவதற்கு உண்டான வழிகள் என்னன்றதையும் பேசுகிறோம். 1000 தூய்மை இல்லாத இதயத்தை வச்சுக்கிட்டு கடவுளை வணங்குறது நாம மண்ணை கண்ணில் அள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். தூய்மை இல்லாதவன் அங்கே நெருங்கவே முடியாது. அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், அந்த கடவுளுக்கு மிக உயர்ந்த பூஜை முறைகளை செய்யட்டும், அவனுக்கு 1% கூட எந்த விதமான பலன்களும் அது சேரப்போவதே இல்லை.
அவன் செய்யக்கூடிய புண்ணியங்கள் கூட கண்டிப்பாக அவனுக்கு புண்ணியம் சேர்க்காது. காசு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு புண்ணியங்கள் செஞ்சுக்கிட்டு அன்னதானம் அது இதுன்னு சொல்லி செய்கிறாங்க. இதனால் எந்த விதமான லாபமும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எந்த மாதிரியான மனசு இருக்குதோ அந்த மனசு தான் இங்கே தேவை. ஏன்னா ஒரு பெரிய பணக்காரர் 1000 பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறவர் அவர் அன்னதானத்தை போடும்போது பசித்தவனுக்கு சாப்பாடு போட்டதால் அவருக்கு புண்ணியம் சேரப்போது இல்லை. ஏன்னா உன்னையும் அந்த பணக்காரரையும் கடவுள் தான் படைச்சாரு. அன்னதானம் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களையும் கடவுள் தான் படைச்சார். ஸோ கடவுள் நினச்சா இவங்களுடைய பசியை போக்க முடியும். அப்போ பணக்காரரால் தான் அந்த பசியை போக்க முடியுன்ற கணக்கே இல்லை. கன்பேசாயில் பல பேர் ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு வாங்கி கொடுக்குற காலம்லாம் போயிட்டு இப்போ வியாழக்கிழமை ஆச்சுன்னா நான் 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், 30 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். யாருமே பணக்காரரோ ஃபாரின் காரில் போயிட்டு ஜாலியாக இருக்கிறவங்களோ கெத்தை காட்டுறவங்களோ கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் பைபிளை எழுதி வச்சாச்சு, பணக்காரர்கள் எவரும் இறைவனுடைய எல்லைக்குள்ளே வர முடியவே முடியாது. அப்போவே சொல்லிட்டாரு. கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எத்தனை 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 யுகங்கள் வந்தாலும் மறைஞ்சாலும் உதிச்சாலும் அவங்க வார்த்தைகள் என்னைக்கும் எப்பையும் நிலையாக இருக்கும். அப்போ நாம என்ன நினைக்கிறோம், பாவங்கள் நிறைய செஞ்சாலும் அன்னதானத்தின் மூலமாக புண்ணியத்தை தேடலாம் நாம நினைப்போம். எங்கே போனாலும் சரி, அதெல்லாம் சும்மா நீ உனக்கா ஒரு ரூல்ஸை உருவாக்கிக்கிற, நீயா வக்கீலாக இருக்க, நீயா நீதிபதியாக இருக்க. ஸோ உண்மையான நீதிபதி வந்தாதான் உன்னோட வண்டவாளம் உன்னோட தண்டவாளம் எல்லாம் கரையேறும். ஓகே, அப்போது உண்மையான நீதிபதி அப்படின்றது யார்? இஸ் அ காட். ஸோ காடு தான் இங்கே ஜட்ஜு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இங்கே தீர்ப்பு. நாமளே தீர்ப்பை எழுதிக்க முடியாது. நாம் தீர்ப்பை எப்பவுமே எப்படி எழுதுவோம்? நமக்கு சாதகமாக எழுதுவோம், நமக்கு பாதகமாக எழுத மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த மனநிலையை மாற்றுங்கள். இல்லைன்னா நீங்கள் மாதம் ஷீரடிக்கு போனாலும் சரி, இல்லை இங்கே இருந்து ஷீரடிக்கு நடைப்பயணமாக போனாலும் சரி, எதுவும் ஆக போவது இல்லை. எங்கிட்ட பலர் கேட்பாங்க, ஆனால் ஷீரடி ரெகுலராக வருஷம் போகிறேன், ஆனால் பிரச்சனை மட்டும் தீரலை. நான் அடித்து சொல்கிறேனே, நான் என்றைக்குமே என் மனசில் என்ன படுதோ அதான் நான் பேசுவேன். சில பேருக்கு நான் பதில்களை வேறு மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு. எல்லாம் சரியாயிடுமா, நீங்கள் இன்னும் மனப்பூர்வமாக கடவுளை நம்புங்க, அவருடைய வழியில் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இதுவும் தான் இங்கே சொல்ல போகிறேன். ஆனால் சொல்லாத விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது. நாம் பாவத்தை நிறுத்தாமல் ஷீரடி போகிறதால எந்த பயனும் இல்லை. பாவத்தை நிறுத்திட்டால் ஷீரடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. பாவத்தை நிறுத்தாமல் ஷீரடிக்கு போகிறதால எந்த பயனும் இல்லை. பாவத்தை நிறுத்திட்டா ஷீரடிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி தான் நம்ம பல விஷயங்களை ராங் கால்குலேஷன் பண்ணுறோம். நாமளே கடவுளா, நாமளே நீதிபதியா, நாமளே பாதிக்கப்பட்டவரா, நாமளே அதுக்கு தகுந்த மாதிரியான நிவாரணத்தை பெறுபவரா, எல்லா விஷயத்தையும் நாமளே உருவாக்கிக்கிறோம். அங்கே எல்லா இடத்துலையும் சாதகமாகவே நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பிரச்சனைகள் எங்கே வெடிக்குதுன்னா இங்கே தான் வெடிக்குது. ஒரு நாள் டமால் வெடிக்குது, ஒன்றுமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே எல்லாருக்குமே என்ன விஷயம்னா, ஒரு பூஜை செய்யணும், பிரச்சனை தீரணும். ஒரு பரிகாரம் செய்யணும், பிரச்சனை தீரணும். இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை.
அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கசக்குது. ஏன் தெரியுமா? நான் பாவங்கள் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, இல்லை பாவத்தின் மூலமாக அவங்க இன்பத்தை அடைகிறாங்களோ, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பிடிக்காது, என்னையும் பிடிக்காது, என் வார்த்தையும் பிடிக்காது. அதுக்காக நம்ம நிறுத்திட முடியுமா என்ன? அதுக்காக நிறுத்திட முடியுமா? நிறுத்த முடியாது. ஏன்னா உண்மை என்னவோ அதை சொல்லணும். ஸோ நானும் தயாராகிட்டு இருக்கேன், நீங்களும் தயாராகிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட சொல்கிறேன், நான் தயாராகிட்டேன்னு சொல்ல மாட்டேன், நானும் தயாராகிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாயை பிடியில் இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எது மாயை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அங்கே விடக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருக்கேன். நான் தெளிவாக இருக்கிறதால தான் உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை பதிவுகள் மூலமாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி எல்லாரையும் பிடிச்சி ஆற்றுறது அந்த மாயை. அந்த மாயை தான் இன்றைக்கி எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் பெரிய அளவில் ஆபத்தையும் கொடுக்கக்கூடியது. அதாவது இப்படி பண்ணால் எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் நாம் செய்கிறோன்னா அப்போ அது மாய வலை தானே. எத்தனையோ பேர் இந்த விஷயத்தை பாவத்தை செய்கிற, கண்டிப்பாக நான் மாட்டுவேன், இதன் மூலமாக எனக்கு தண்டனை அதிகம் அப்படின்னு தெரிஞ்சே அந்த பாவத்தை செய்கிற அளவுக்கு அந்த மாயை பெரிய ஒரு சக்தியாக மாறுது. நான் கூட நினச்சேன் மாயை காலால் எட்டி உதைக்கலாம், காலால் எட்டி உதைச்சா காலே போயிடும்ல இருக்கு. ஏன்னா மாயை அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசு. ஒரு சின்ன மடுகு மாதிரி இல்லை, பெரிய மலை மாதிரி இருக்கு. அந்த மாயையை தாண்டணும், அந்த மாயை எனக்குள்ளே வரதை அழிக்கணும்னா சாயப்பா இல்லாமல் அதை செய்ய முடியாது. அப்போ நம்ம பாவத்தை நிறுத்தாமல் அந்த மாயையை அழிக்க முடியாது. ஸோ பாவத்தை செஞ்சால் மாயை அதிகரிக்கும், பாவத்தை குறைச்சா மாயை குறையும். அப்போ முழுமையாக பாவத்தை குறைச்சா மட்டும் போதுமா? தெய்வத்தோட துணை இல்லாமல் அந்த மாயை அழிக்க முடியாது, அந்த மாயையை அழிக்க முடியாது. இதை எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இங்கே நிறைய பேர் நான் அன்பே சைடில் பார்க்குறேன், சில பேரோட மெசேஜஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சில பேரோட மெசேஜஸ் ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்கும். அதாவது இந்த மூட நம்பிக்கை பேஸ் பண்ணி அது, ஏன்னா இதில் தான் அவங்க இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சில மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணுறேன். ஒரு சில மெசேஜஸ் படிக்கிறதுக்கே சங்கடமாக இருக்கும், அதனால் அந்த மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இங்கே மனசு சுத்தம் இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். மன சுத்தம் இங்கே இல்லை, சில பேருக்கு இல்லை, சில பேருக்கு இல்லை. நாமே ஏமாத்திட்டு இருக்கோம், சாயப்பா நான் உயிராக இருக்கேன். ஆனால் அந்த சுத்தம் இல்லாத இதயத்தோட நீங்கள் அவர்கிட்ட எப்படி உயிராக இருக்க முடியும்? என்ன வேலை உயிராக இருக்க முடியும்? அவர் புனிதமானவர். அப்போது அந்த அசுத்தத்தை துடைக்காமல் இங்கே வர முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த அசுத்தம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் சாயப்பாக்கும் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளோ தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதை விட 1000 மடங்கு வித்தியாசம். அப்போ நீங்கள் எதை வச்சு அவரை உணருவீங்க? எதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செயல்படுவீங்க? ஸோ எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சுத்தம் இல்லாத இதயத்தை வச்சுக்கிட்டு நான் சாயப்பா மேலே உயிராக தான் இருக்கேன், அவர் தான் எனக்கு எல்லாமேன்னா இது சும்மா நமக்கு நாமே ஏமாற்றிக்கிறோம். இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை கடவுள் கொடுக்குறாரு. இந்த பதிவின் மூலமாக இதயத்தை சுத்தப்படுத்தாமல் எதையும் செய்ய முடியாது, உங்கள் பிரச்சனையும் தீரவே தீராது. நீங்கள் சாய்ப்பாவை வணங்கினாலும் சரி, வணங்காட்டியும் சரி. அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை கூட கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவன் இதயம் அப்படிப்பட்டது, அவன் சுத்தமானவன். அவனுடைய இடத்துல பாவங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே படியாமல் இருக்குது. ஆனால் கடவுளை வணங்குற பாவங்களால் என்னோட மனசு நிரப்பப்பட்டுச்சுன்னா
நீ எதுக்கு கடவுளை வணங்குற? நீ கடவுளை வணங்கல, கடவுள் ரூபத்தில் இருக்கக்கூடிய சாத்தானை வணங்கிட்டு இருக்க. சாத்தான் தான் கடவுள் மாதிரி உனக்கு தெரியுறா, ஆனால் அது கடவுள் இல்லை. இந்த போலி இந்த இது கோல்டுக்கும் டூப்ளிகேட் கோல்டு கவரிங் கவரிங் கோல்டுக்கும் பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நான் ரொம்ப இதெல்லாம் தெரியாத வயசில் நான் நினைப்பேன், என்னது இந்த நகைக்கு 10,000, அதை விட பெருசாக இருக்குது, இது ஜஸ்ட் 200 ரூபா, அப்போ எதுக்கு அது, அப்போ இதே போட்டுக்கலாமே அப்படின்னா இன்றைக்கு கவரிங் நகைக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். ஒவ்வொரு நாளும் தங்கம் உயருது. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட ஐயோ தங்கம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, அது சும்மா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா மாறும். நம்ம என்ன 200 பவுன் 200 பவுன் எடுக்க போகிறோம். அப்போ இதுவும் அதுவும் பார்க்குறோம். இது 10,000 வச்சுக்கோ, இது ஜஸ்ட் வேறு 100 ரூபா தான். அப்போது இந்த 100 ரூபா செயினை இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சி நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி அடுத்த ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது கருத்துற போகுது. ஆனால் 10,000 ரூபாய்க்கு வாங்கின செயினும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாலும் சரி, அந்த தங்கத்துடைய இது போகவே போகாது. புரியுதா? நாம் கடவுள் சாத்தானை கடவுள் ரூபமாக வணங்கிட்டு இருக்கோம். சாத்தானுடைய முகத்தை சாயப்பாவோட முகமாக மாற்றிட்டோம். பாவம் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் கடவுள் தான் என் உயிர், சாயப்பா தான் என் உயிர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்கிறேன். நீங்கள் கடவுளை சாயப்பாவை வணங்கலை, உங்களுக்கே தெரியாமல் சாத்தான் உங்கள் முன்னாடி சாயப்பாவா நின்று ஒரு மாற்றத்தை அவன் ஏற்படுத்தி உங்களை தீய வழிகளை பிடிச்சி தள்ளுன்னு தள்ளுறான். அப்படி தானே நடந்தது ராமாயணத்தில். சீதையை கவரணும்னு சொல்லி புள்ளிமான் ரூபத்தில் ராவணன் அந்த அவங்கள ஒரு அட்ராக்ட் பண்ணி, சீதையை அட்ராக்ட் பண்ணி அந்த கோட்டை தாண்டி வர வச்ச உடனே என்ன பண்ணான்? தூக்கிட்டு போனானா இல்லையா? அது மாதிரி தான் இங்கே நடக்குது. அதுதான் சொல்கிறேன், மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை சாதாரணமாக நினச்சிங்கன்னா நாம் ஏமாந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். மாயை அப்படின்றது இறைவன் துணையோட அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் இங்கே கூடுதல் பலத்தை அது கொடுக்கும். அப்போ பாவங்கள் செய்யாதவர்களா, பொய்கள் பேசாதவர்களா, நம்பிக்கை துரோகம் செய்யாதவர்களா, உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களா, அன்பு நிறைந்தவர்களா இருக்கிறவங்களுக்கு தான் சாயப்பாவோட உண்மையான முகம் தெரியும். பட் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறவங்க சாயப்பாவை கும்பிடும்போது அது சாயப்பா இல்லை, சாயப்பாவுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடிய சாத்தான். இது எல்லாமே ஒரு எச்சரிக்கை தான், எல்லாமே எச்சரிக்கை. நிறைய பேர் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றுபவர் இருக்காங்களா இல்லையா? நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அப்போ கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு சாத்தான கடவுள். ஓம் சாயிரா.